கனவை சொல்லுங்க என்ற திட்டத்தை தமிழக அரசு துவங்கி இருக்கக்கூடிய நிலையில் பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழக மக்களுடைய கனவு திட்டத்தை நாங்கள் சொல்கிறோம் என்று கூறி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும், திமுகவின் வெற்றி விளம்பரம் இருக்கக்கூடாது, அரசு துறைகளில் ஊழல் இல்லாத ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் தன்மானத்தோடு வாழக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளையும் உள்ளடக்கி அந்த கனவு பட்டியலை அவர் வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தமிழக அரசு ஒரு புதிய திட்டத்தை தற்பொழுது துவங்கி இருக்கிறது. அதுல மக்களுடைய கனவாக இவையெல்லாம் இருக்கிறது அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் எவற்றையெல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறார்? வணக்கம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திமுக அரசை கண்டித்து ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். உங்கள் கனவை சொல்லுங்கள் என்ற பெயரில் தமிழகத்தில் புதியதொரு திட்டத்தை முதலமைச்சர் துவங்கி இருக்கிறார். 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு மெல்ல தூக்கத்திலிருந்து விழித்திருக்கும் முதல்வருக்கு தமிழக மக்களின் கனவு பட்டியலை நாங்கள் சொல்கிறோம் என்று குறிப்பிட்டு பல விஷயங்களை தன்னுடைய அந்த பட்டியலில் நயினார் குறிப்பிட்டிருக்கிறார். முதலாவதாக, சீரான சட்டம் ஒழுங்கு, கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் இல்லாத தமிழகம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான தமிழகம், திமுகவின் வெற்று விளம்பரம் இல்லாத தமிழகம், அரசு துறைகளில் ஊழல் இல்லாத தமிழகம், ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களுக்கும் தன்மானத்துடன் வாழும் தமிழகம், தூய்மை பணியாளர்கள், விவசாயிகள், அங்கன்வாடி ஊழியர்கள் ஆகியோர் கண்ணீர் சிந்தாமல் வாழும் தமிழகம், அரசின் அநீதிகளை எதிர்த்து கேள்வி கேட்பவர்களை அடக்கும் பாசிசம் இல்லாத தமிழகம், இப்படி பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு இருக்கிறார். மேலும் கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம், அரசு ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்வோம், காலி சிலிண்டர் விலையை குறைப்போம் என்று பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை ஏமாற்றாத அரசு, இந்து மத வெறுப்பில்லாத அரசு, இப்படி பல்வேறு விஷயங்களை அந்த பட்டியலில் குறிப்பிட்டு மொத்தத்தில் திமுக இல்லாத தமிழகம் வேண்டும், அதுவே தமிழக மக்களின் கனவு, தமிழக மக்களின் இந்த கனவு வெகு விரைவில் நிறைவேறும் என்று நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.